சுக்கு ஏலக்காவும் மறக்காமல் சேர்த்துருங்க. நல்ல ஒரு 100 கிராம் பருத்தி விதை ஊற வச்சாலே போதும். நமக்கு ஒரு 3 லிட்டருக்கிட்ட அசால்ட்டாக பருத்தி பால் கிடைக்கும். இந்த பருத்தி பால் பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களும் நிறையா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு குடிக்கிற பக்குவத்தில் இருக்கணும். ரொம்ப குளக்குளம் திக்காக பாயாசம் மாட்டெல்லாம் கொடுக்குறாங்க. சில பேர் முந்திரி பருப்புலாம் போடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பாயாசம் கிடையாது, இது பருத்தி பால். இதனால் நல்லா குடிக்கிற அந்த லிக்யூடு பதத்தில் தான் இருக்கணும். கருப்பட்டி சேர்த்தா ரொம்ப நல்லது. அதனால் வெளியில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நிறைய கருப்பட்டி சேர்க்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் பண்ணும்போது கருப்பட்டி சேர்த்து பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. மெயினாக நிறைய எல்லோரும் வாரத்தை ஒரு நாளாகவே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லது இந்த பருத்தி பால். உடலுக்கு குளிர்ச்சி, நிறைய கால்சியம், மரம்